அயோத்தியில ராமர் கோயில் திறப்பு விழா ரொம்ப கோலாகலமா கொண்டாட்டமா நடைபெற்றது. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. கோலாகலமா கொண்டாட்டமா நடைபெற்றது. ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்துக்கள் விரோத கட்சி இந்தியாவிலேயே எது அப்படின்னா பாஜக தான். இது உண்மைதான், உண்மைதான். இப்போ உதாரணத்திற்கு இப்போ இன்னைக்கு ராமர் கோயில் திறப்பு விழா என்ன சொல்றாங்க, சங்கராச்சாரியார்கள் முழுமையாக நிறைவு பெறாத கோயிலை அரசியல் காரணங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார்கள். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? பாஜக என்பது இந்து மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அவர்களுக்கு இந்து மதத்தின் மீதோ இந்துக்களின் மீதோ எந்த விதமான ஒரு அன்போ பாசமோ கொஞ்சம் கூட கிடையாது. You should know what is happening in Ayodhya now. चौड़ीकरण, नया घाट से लेकर शहादतगंज तक 14 किलोमीटर लंबा रामपथ बनाया जा रहा है, जिसके लिए सैकड़ों घरों और दुकानों को तोड़ा जा रहा है. சாமி கோவில் இதெல்லாம் இல்லனா ஜனங்க என்ன பண்ணுவாங்க சொல்லு? சொந்த கால்ல நின்னு சுயமா யோசிச்சு எப்பவோ முன்னேறி இருப்பாங்க. இந்தியா ரெண்டானதுக்கு காரணமே சாமியும் மதமும் தான். ஜெய் ஸ்ரீராம். யார் இந்த டிராவல் ஆவாயா? பாக்குறதுக்கு பொம்பளை புரோக்கர் மாதிரி இருக்கா? இவன் உண்மையான புரோக்கரா? 500 ஆண்டு கால பிரதமர் இன்னைக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்காரு இந்திய மக்களுக்கு. மாதிரி முதல்ல ஒண்ணு சொல்றது பின்னாடி திருப்பிக்கிறது. யூ டர்ன் கவர்மெண்ட் தான் இந்த கவர்மெண்ட். யார சொல்றான்? முதல்ல ஒண்ணு பெருசா சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி நாங்க சொல்லலன்னு சொல்ற கவர்மெண்ட் தான் இது. அதனால இது பெரிய ஆச்சரியம் இல்ல. எந்த கவர்மெண்ட்? பாஜக பாஜக பாஜக. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சங்கராச்சாரியார் சொல்லிட்டார், சங்கராச்சாரியார் சொல்லிட்டாருன்னு நீங்க உங்க வேலையை பார்த்துன்னு போங்களேன். என்னடா சவுண்ட குடுக்குற? நீங்க கூட தான் கிளியம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் திறந்தீங்க. கிளம்பாக்கம் இசு வாயில வரல. இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். ஃபுல்லா ரெடி பண்ணி தரந்தீங்களா? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் புதிய செக்ரட்டரியேட்டோ ராமர் கோயிலும் ஒண்ணு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்றா, என்ன நம்ம பேசுறா, ஏதாவது பேசுறா. அரசியல் பண்ணுவதற்கு கோயில் இடம் இல்லைன்னு இவங்க தான் இவ்வளவு காலம் பேசிக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை நோக்கி. ஆனா அரசியல் பண்றதுக்காக தான் அங்க பெஞ்சு போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்போஸ் அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சீதாராமன் தமிழர் தானே? அவர் தமிழ்நாட்டுக்கு இந்த கோயில்ல இருந்து எதுவும் முன்னெடுக்க இல்ல தமிழராக இருந்து அவருடைய பாஸ்ட் ரெக்கார்ட் எடுத்து பாருங்களேன். இதுவரை அவர் எங்கேயாவது போய் சண்டை இல்லாம பிரச்சனை இல்லாம வந்திருக்கிறாரா? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்தையும் தூத்துக்குடியும் போய் பார்வையிட போனாரு. அங்க போய் கோயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு உண்டியல்ல காசு போடாத, இல்ல அந்த கோயில பார்வையிட போனீங்கன்னா பார்வையிட வேலையை பார்க்க வேண்டியதானே, உண்டியல்ல காசு போடான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. அங்க போய் ஏன் அதை பேசணும்? அப்ப கலவரம் பண்றதுக்கு பேசுறீங்க. அதாருங்க எங்க லட்சியமே. அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, தமிழ்நாடு பிஜேபி தலைவரா. அவன் சில்ற பையனே. நம்ம ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறது கேவலப்படுற, ஒரு பத்திரிகை ஆசிரியரை பார்த்து பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசிட்டு ஜஸ்டிஃபை பண்ணி வேற பேசுறாரு. கொங்கு பகுதியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காடு மொழியில பேசினா அதை குற்றம் சுமத்துறாங்க. பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிமா. போர் குணம் கொண்ட போர் வாழ். மூளைய கழட்டிட்டு மாட்டு சாணிய மண்டையில நிறைச்சிக்கிட்டு பேசியிருப்பான் போல இந்த புறம்போக்கு அண்ணாமலை. மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஆனா பேசினதெல்லாம் பேசிட்டு வேற ஒரு கோணத்துல வித்தியாசமா நொட்டுன பத்தியா ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஒத்தா நீ பெரிய மயிறு தாண்டா. மயிருனா நீ தப்பா எடுத்துக்காதாடு. மயிர் நெய்ப்பின் வாளா கவரிமான் அப்படின்னு திருக்குறள் வட்டார வழக்கே சொல்லிருக்கு. இது உண்மைதான், உண்மைதான். அப்புறம் ஓத்தாங்கிறது நாங்க யூஸ் பண்ற வட்டார வழக்கு. ஓகே, அது எப்படி? மாட்டோட காம்பு, கண்ணுக்குட்டி, அப்புறம் விளக்கெண்ணையா? ஏண்டா எச்ச, கேட்ட கேள்வி என்ன, நீ சொன்ன பதில் என்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? அதாவது பாபர் மசூதியை இடிச்சிட்டு தான் ராமர் கோயில் கட்டிருக்கு, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இத உதய் சொல்லிருக்காரு, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? இதுதான் கேள்வி. அதுக்கு ஏன்டா கோயில்ல நின்னுட்டு பல்லு படாம பண்ணுங்கன்னு பேசுற? இதுதான் உன் பக்தியா? அதாவது வட்டார வழக்கிலே சொல்லணும் அப்படின்னா கேனையன் கேட்ட கேள்விய கேட்க யாரும் இல்லன்னு தெருநாய் திரும்பி நின்னு கத்திட்டு போச்சாமா. அப்படிதான் குறைச்சிருக்க நீயும். தலைமை அப்படியே
ஏமாத்திருச்சு. நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பல்லு படாம பண்றதுல பாஜக காரன் PhD முடிச்சிருக்கான். அவங்கிட்ட போய் கேள்றா மயிறு. Give respect, take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு. அப்புறம் கண்ணுக்குட்டிக்கு பால் குடிக்க கத்து தராராம். அது சரி, அடுத்தவ வீட்டு பெட்ரூமை எட்டி பாக்குற உங்ககிட்ட வேற என்னத்தடா எதிர்பார்க்க முடியும்? ஆனா இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? ஆனா கோயில்ல நின்னுட்டு பல்லு படாம பாத்துக்க கூந்தல் கோமாதா காம்புன்னு பேசுறியே ஒத்தா, இப்பதாண்டா புரியுது. நீங்க இந்த ஆன்மீகத்தை எல்லாம் வெறும் அரசியல் கூத்தா மட்டும்தான் பாக்குறீங்க, அதுல ஒரு பக்தி கூந்தலும் இல்லன்னு. ஆனா ஒண்ணு, நீ என்ன கெட்ட வார்த்தை பேசினாலும் எவ்வளவு கழுவி ஊத்தினாலும் உன் பின்னாடி மைக்க தூக்கிட்டு திரும்ப 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 வந்துட்டே இருக்கானுங்க பாரு இந்த ஜேர்னலிஸ்ட். இன்றைக்கு பிரதமர் மோடி அங்க ராமர் கோயிலை திறந்து வைத்து விட்டு 8 விஷயங்களை பட்டியல் போடுறாரு. லார்ட் ராமா இஸ் இந்தியாஸ் ஃபெய்த், Lord Rama is India's foundation, Lord Rama is India's idea, Lord Rama is India's law, Lord Rama is India's consciousness, Lord Rama is thinking, Lord Rama is prestige, Lord Rama is glory. Lord Rama is everything. Thank you. Lord Rama is everything. Thank you. Please stop. ராமா தான் இந்தியர்களுடைய நம்பிக்கை அப்படின்னு பேசுறாரு. எவன் சொன்னா? நானே சொல்லிக்கிட்டேங்க. கபாலி கோயில் தான் எங்களுக்கு எல்லாமே கபாலி தான். கபாலியை நம்புவோம், பெருமாளை நம்புவோம், முண்டகனிமா நம்புவோம். இதுக்கு நான் ராமர் வந்து நான் டிவில தான் நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. ராமராஜ்யத்தில் நடந்த இத்தனை விஷயங்களை நாம் பட்டியல் போட்ட பிறகும் அம்பேத்கர் இதை அப்படியே பேசி இருக்கும் பொழுதும், ராமா அக்னி கோத்திர ராமா என்ற தத்தாத்திரேயர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பேசி இருக்கும் பொழுதும் கூட ராமா தான் எல்லாமே அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா, ராமரின் ஆட்சி நடைபெறுகிறதா? இதற்கு மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்திய தேசத்தின் பிரதமராக இருந்து கொண்டு சம்பூகனை கொலை செய்த சட்டம் தான் இந்தியாவின் சட்டம். சீதா பிராட்டியை வந்து நெருப்பில் இறக்கிய சட்டம் தான் இந்தியாவின் சட்டம்னு பேசுவதற்கான உரிமையை அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கொடுக்கவில்லை. நீங்க வாக்கு வாங்குறதுக்காக என்னனாலும் பண்ணுவீங்களா? பிரதமர் என்ற பதவி வச்சுட்டு கொள்ளையடிச்சீங்க, கோயில் கட்டுறீங்க, எல்லாம் ஒரு பொழப்பா? அயோத்தியில் அயோக்கியத்தனம். இப்ப என்னங்கிறதுக்கு சட்டவிரோத செயல்களை இவங்க நடத்துவாங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நீங்க நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2016-17க்கும் 21-22க்கும் இடையில வேலை வாய்ப்புகள் 42.7% 37% குறைஞ்சிருக்கு. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? இப்ப ஏதாவது வாழ்வாதார பிரச்சனைகள் பேசுறாங்களா? ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் NCRP டேட்டா பிரகாரம் 2022 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்திருக்கிற மாநிலம் எதுன்னா நீங்க உத்தரப்பிரதேசம். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? காட்டு மிராண்டித்தனத்தை நோக்கி நாட்டை இழுத்து கொண்டு செல்கிறார்கள். அதுல தமிழகமும் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.